ஒரு அமைதியான மலையடிவார கிராமத்தில் ஒரு முதியவர் இருந்தார். அவருடைய மனைவி இறந்துவிட்டார். அவரும் அவருடைய மகனும் மட்டுமே அங்கே வாழ்ந்து வந்தனர். அவருக்கு நிலமென்றோ பணமென்றோ எந்த சொத்துக்களும் இல்லை. அவருக்கு இருந்த ஒரே சொத்து ஒரு அழகான வெள்ளை குதிரை. அந்த குதிரை அழகாகவும் கம்பீரமாகவும் வெண்மையாகவும் இருந்தது. அந்த குதிரையை கிராமத்திலுள்ள அனைவரும் விரும்பினர். பல பணக்காரர்கள் அதை வாங்க முன்வந்தனர். ஆனால் முதியவர் எப்போதும் மறுத்துவிடுவார். அவர் சொல்லுவார், நான் இந்த குதிரையை என் குடும்பத்தில் ஒருவராகவே பார்க்கிறேன், எனவே என்னால் அதை விற்க முடியாது என்று. கிராமத்தினரும் முதியவரிடம் சொன்னார்கள், இந்த குதிரையை விற்றுவிட்டால் உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும், இனி உங்களுக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை என்று. அதற்கு முதியவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், பணத்தால் எதை வேண்டுமானாலும் வாங்க முடியும், ஆனால் நிம்மதியை வாங்க முடியாது. நான் இப்போது நிம்மதியாக இருக்கிறேன் என்று. அடுத்த நாள் காலை ஒரு அதிர்ச்சி நேர்ந்தது. முதியவருடைய அந்த வெள்ளை குதிரையை காணவில்லை. அந்த செய்தியை கேள்விப்பட்ட கிராமத்தினர் முதியவரிடம், உங்கள் குதிரையை காணவில்லையாமே, நாங்கள் சொன்னது போல அதை விற்றிருந்தால் பணமாவது மிஞ்சிருக்கும், இப்படி அநியாயமாக போய்விட்டதே என்றார். முதியவர் அமைதியாக சொன்னார், நடந்தது நடந்துருச்சு, எல்லாம் நன்மைக்கே என்று. கிராமத்தினர் அவர் முட்டாள்தனமாக பேசுகிறார் என்று நினைத்தனர். 3 நாட்கள் கழித்து ஒரு அதிசயம் நடந்தது. முதியவரின் குதிரை திரும்பி வந்தது. அது மட்டுமல்லாமல் மலைகளிலிருந்து 3 காட்டு குதிரைகளையும் கொண்டு வந்தது. இப்போது கிராமத்தினர் முதியவரிடம் ஆச்சரியத்தில், எவ்வளவு பெரும் அதிர்ஷ்டம், ஒன்று போய் 4ஆக திரும்பி வந்துவிட்டதே என்றனர். முதியவர் மீண்டும் சொன்னார், நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்கே என்றார். சில நாட்களில் முதியவரின் மகன் காட்டு குதிரைகளை பயிற்றுவிக்க தொடங்கினான். ஆனால் ஒரு நாள் ஒரு காட்டு குதிரையை பயிற்றுவிக்கும்போது அவன் கடுமையாக விழுந்து காலில் பெரும் முறிவு ஏற்பட்டது. மீண்டும் கிராமத்தினர் முதியவரிடம், அந்த குதிரை வந்தது எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டமா போச்சு, உங்களுடைய மகனின் கால் முறிந்து போய்விட்டதே என்றார்கள். அப்போது முதியவர் மெதுவாக சொன்னார், அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ எல்லாம் விதிப்படியே நடக்கும், யாருக்கு தெரியும், இதிலும் ஏதாவது நன்மை இருக்கலாம் என்றார். கிராமத்தினர் இதில் என்ன நன்மை இருக்கப் போகிறது என்று நினைத்தனர். சில வாரங்களுக்கு பிறகு ராஜ்யத்தில் மிக மோசமான செய்தி வந்தது. யுத்தம் ஆரம்பித்து விட்டது என்று ராஜாவின் படையினர் கிராமத்துக்கு வந்து அனைத்து இளைஞர்களையும் அரச படையில் இணையுமாறு கட்டளையிட்டு சென்றனர். ஆரோக்கியமான எல்லா இளைஞர்களும் படையில் இணைக்கப்பட்டனர். முதியவரின் மகனை தவிர. அவன் காலில் ஏற்பட்ட முறிவின் காரணமாக படையில் இணைக்கப்படவில்லை. இப்போது கிராமத்தினர் வாயடைத்து போய்விட்டனர். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொன்னது சரிதான், உங்கள் மகன் காயமடைந்தது நன்மைக்கே, படையில் இணைந்திருந்தால் உயிருக்கு கூட ஆபத்து வந்திருக்கலாம், எங்களுடைய மகன்கள் எல்லாம் இப்போது ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று. முதியவர் மெதுவாக சொன்னார், வாழ்க்கையில் நல்லது கெட்டது, சந்தோஷம் துக்கம் என்று மாறிக்கொண்டே இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும், அதை எம்மால் உடனே அறிய முடியாது என்று. வாழ்க்கையில் எல்லாம் நாம் நினைப்பது போல் நடப்பதில்லை. இன்று உங்களை காயப்படுத்துவது நாளை மகிழ்ச்சியை தரலாம். எனவே நம்பிக்கையுடன் உறுதியாக இருங்கள் மற்றும் எப்போதும் ஒன்றை நினைவில் வைத்திருங்கள், எந்த ஒரு விடயமும் ஒரு காரணத்திற்காகவே நடக்கிறது.